வெல்கம் டு அவர் கிளான் ஸ்னோபீஸ். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே பார்க்க போகிறோம்னா வெல்கம் டு அவர் கிளான் ஸ்னோபீஸ். எல்லாருமே எப்படி ஸ்டாரி ஆஃப் டெய்ல்டு பீஸ்ட் அண்ட் ஜிஞ்சுரிக்கி. இன்னைக்கு நம்ம டெய்ல்டு பீஸ்டோட கதையும் ஜிஞ்சுரிக்கி அதோட ஜிஞ்சுரிக்கிஸ் பற்றியும் தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் கிளான். ஓகே, முதல்ல நம்ம ஸ்டாரி ஆஃப் டெய்ல்டு பீஸ்ட் தான் பார்க்கலாம். இது நீங்கள் கேட்டால் தான் அப்போ உங்களுக்கு ஜிஞ்சுரிக்கி ஆனால் என்னன்னு புரியும். ஓகேவா? நம்ம கதைக்குள்ளே போகலாமா? ஓகே. ஒரு பெரிய பிரபஞ்சத்தில் ஒரு அம்மாக்கும் ஒரு 2 பசங்களுக்கும் ஒரு பெரிய போர் நடக்குது. போர்னா சும்மான போர் இல்லை, பிரம்மாண்டமான போர். அந்த போரில் அம்மாவும் 2 பசங்களும் சண்டை போடுறதுனால அவங்க கடவுள் வீட்டில் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா இருந்தாங்க. சரியா? 2 பசங்களும் அம்மாவை சிறைப்பிடிச்சு பூலோகத்துக்கு தான் அனுப்பிட்டாங்க. இப்போ அந்த அம்மாவோட அல்டிமேட் வெப்பனான 9 டெயில் பீஸ்ட், அதாவது 10 டெயில் பீஸ்ட்டை அவங்க ஸ்டேஜ் ஆஃப் 6 பேக்ஸ் ஆகாம வச்சுக்கிறதுக்கு டெய்ல்டு பீஸ்ட் தான் உருவாக்குங்க. அந்த டெய்ல்டு பீஸ்ட் தான் இவங்க. சரியா? அவங்க சொந்த பிள்ளைங்க மாதிரி பார்த்து அவங்களுக்குள்ள அடிக்கேஷாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சாரு. அந்த அம்மா வேற யாரும் இல்லை, கௌகையோ சுட்சுக்கி. அதுக்கப்புறம் அவர் சில வருடங்கள் ஆகி அவங்களோட இறுதி காலம் வந்தோடனே டெய்ல்டு பீஸ்ட் இடமே எங்களோட காலம் முடிஞ்சு, இனிமே உங்களுக்குன்னு ஒரு காலத்தை நீங்களும் உருவாக்கிக்கோங்க அப்படின்னு. அதனால இந்த டெய்ல்டு பீஸ்ட் எல்லாமே கடைசி நல்ல மனிதராக பார்த்த ஒரே ஒரு ஆள் அது ஆகமோ சுட்சுக்கி தான். சில வருடங்கள் கழித்து எல்லா டெய்ல்டு பீஸ்டும் ஒவ்வொரு நேஷன்ஸ்க்கு போய் ஒவ்வொரு இடத்த பாதுகாத்தாங்க. ஓகேவா? அதில் எல்லா டெய்ல்டு பீஸ்டும் எல்லாத்தோட நேஷன்ஸையும் அழிக்கிறதுனால ஆசிரமா செஞ்சு அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த டெய்ல்டு பீஸ்டுக்கெல்லாம் ஜிஞ்சுரிக்கி அப்படின்னு நடைமுறையை கொண்டு வந்தாங்க. ஜிஞ்சுரிக்கினா என்னதுன்னா, உங்களுக்கே தெரியும், நொருத்தோவை பார்த்தவங்களுக்கு ஜிஞ்சுரிக்கியும் ஒருத்தரோட விருப்பமே இல்லாமல் அந்த டெய்ல்டு பீஸ்ட்டை அவருக்குள்ள அடைக்கிறது தான் ஜிஞ்சுரிக்கி. சரியா? அதுக்கு ஜிஞ்சுரிக்கி அந்த டெய்ல்டு பீஸ்ட் எல்லாமே கோஆப்ரேட் பண்ணணும். கோஆப்ரேட் பண்ணனா ஜிஞ்சுரிக்கிஸோட வாழ்க்கைக்குள்ளே நம்ம அடைக்க முடியும். டெய்ல்டு பீஸ்ட் தனியாக இருக்கிறது ஜிஞ்சுரிக்கியோட இருக்கிறது தான் மிகப்பெரிய பவரே இருக்கும். ஸோ இப்போ அடுத்தது நம்ம வீடியோக்குள்ளே போகலான்னு. ஸோ லெட்ஸ் see the ஜிஞ்சுரிக்கிஸ், let's see the tailed beast. அண்ட் ஃபர்ஸ்ட் டெய்ல்டு பீஸ்டோட பேர் சுகாக்கு. அண்ட் அதோட ஜிஞ்சுரிக்கி காரா. 1 டெயில் பீஸ்டோட ஜிஞ்சுரிக்கி காரா. இவர் ஹிடன் சேங் வில்லேஜ் சேர்ந்தவர். அண்ட் இவர் ஒரு பர்ஃபெக்ட் ஜிஞ்சுரிக்கியாகவே இருக்க மாட்டார். அண்ட் இவங்க 2 டெயில் பீஸ்ட். அண்ட் 2 டெயில் பீஸ்டோட பேர் மாதா தாபி. அண்ட் இதோட ஜிஞ்சுரிக்கி யூகிட்டோ. இவங்க ஹிடன் க்ளோஸ் வில்லேஜை சேர்ந்தவங்க. இவங்களும் ஒரு பர்ஃபெக்ட் ஜிஞ்சுரிக்கியாகவே இருக்க மாட்டாங்க. அண்ட் இது 3 டெயில் பீஸ்டோட பேர் ஈசாபோ. அண்ட் இவங்களோட ஜிஞ்சுரிக்கி யாருன்னா கிரீன். இவங்க தான் முதல் ஜிஞ்சுரிக்கி. அண்ட் இவங்க செத்ததுக்கப்புறம் இந்த ஜிஞ்சுரிக்கிஸ்லாம் வாழும். அவர் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த ஜிஞ்சுரிக்கிஸ்க்கு அழிவே கிடையாது. ஓகேவா? ஸோ இவங்க ஹிடன் லீஃப் வில்லேஜை சேர்ந்தவங்க. அண்ட் இது 4 டெயில் பீஸ் சங்கோக்கு. இந்த பேர் இங்கே கேட்குற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப ஈஸி. ஓகேவா? அண்ட் இதோட ஜிஞ்சுரிக்கி ரோசி.
ரோஷி. ஓகே, ரோஷி தான். அண்ட் இவர் வந்து ஹிடன் ஸ்டோன் வில்லேஜை சேர்ந்தவர். அண்ட் இது வந்து ஃபைவ் டெல் பீஸ். இதோட பேர் கோகியூ. கோகியூ தான் நினைக்கிறேன். அண்ட் அதோட ஜுஞ்சுரிக்கு வந்து ஹான். இவர் வந்து இவரும் வந்து ஹிட்டிங் ஸ்டோன் வில்லேஜ் தான். அண்ட் இவரும் ஒரு பர்ஃபெக்ட் ஜுஞ்சுரிக்கியாவே இருக்க மாட்டார். அண்ட் இதுதான் சிக்ஸ் டெல் பீஸ். இதோட பேர் சைக்கெட். அண்ட் இதோட ஜுஞ்சுரிக்கு வந்து உகாத்தா. ஓகேவா? இந்த சிக்ஸ் டெல் பீஸை கொஞ்சம் பாருங்களேன். சோப்புக்குள்ள முக்கிய எடுத்தா எப்படி இருக்கும்? பபிள்ஸ் பபிள்ஸால் வராது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, வாங்க அடுத்ததுக்கு போகலாம். அண்ட் இதுதான் செவன் டேல் பீஸ் சாய் மெய். இதோட ஜிஞ்சுரிக்கு வந்து ஃபூ. இது என்ன பேருங்க எனக்கு புரியல கை. ஃபூ. ஓகே, லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட். அண்ட் இதுதான் எயிட் டேல் பீஸ். எயிட் டேல் பீஸோட பேர் வந்து ஹச்சிபி. அண்ட் அதோட ஜுஞ்சுரிக்கு வேற யாரு? கில்லர் பி தான். ஓகே, now let's go to இன்னொரு டேல் பீஸ்க்கு போவோம். அண்ட் லெட்ஸ் கோ. சொல்ல மறந்துட்டேன், இவர் ஒரு பர்ஃபெக்ட் ஜுஞ்சுரிக்கி. ஓகே, வாங்க அடுத்ததுக்கு போகலாம். ஓகே, அண்ட் இவர் தான் நம்ம இவ்வளோ நேரம் எதிர்பார்த்து கொண்டு இருந்த ஆள். குராமா அண்ட் நருட்டோ. இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்றதை விட ஒரு பர்ஃபெக்ட் ஜிஞ்சுரிக்கியும் பிரதராவது குராமா பார்த்துச்சு. அண்ட் நருட்டோ வந்து எந்த வில்லேஜை சேர்ந்தவர் உங்களுக்கே தெரியும். ஸோ இதோட நம்ம சேனலை முடிச்சுக்கலாமா? அண்ட் அவ்வளோதான் கைஸ், இன்னைக்குள்ள நம்ம வீடியோ முடிஞ்சு. அண்ட் இதோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்களேன். அண்ட் உங்கள் கருத்துக்களை வந்து காமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் டோன்ட் for லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கால். இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கிளாங்கில் ஒரு விவோவாக ஆயிக்கோங்க. பாய்.